பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் வி.எஸ். நடராஜன், முதியோர் மருத்துவர் பேசுகிறேன். இன்றைக்கி எடுத்துக்கொள்ள டாபிக் வந்து நாட் வெரி காமன் ப்ராப்ளம், பட் இட் இஸ் பெட்டர் நோ ஆல் தி எல்டர்ஸ் டு நோ அபவுட் தட். வேறு ஒன்றும் இல்லை, மலச்சிக்கல் நிறைய வாட்டி கேட்டுருக்குறீங்க. அது ஆப்போசிட்டாக வயிற்றுப்போக்கு அது நிறைய கேட்டுக்க மாட்டீங்க. ஏன்னா இது வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். திடீர்னு நல்லா இருப்பீங்க, வீட்டில் சாப்பிட்ருப்பீங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. வெளியே போய் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வந்தோடனே வயிற்று வலிச்சு 2 வாட்டி 3 வாட்டி லூஸ் மோஷன் போய் டயர்டாகி கீழே போட்டு ரொம்ப ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதனால் டயரியா எப்போ வருது, எதனால் வருது, வந்தால் என்ன பண்ணுங்கன்னு சொன்ன தெரிஞ்சுக்கலாம். இப்போ காமனாக பார்க்குறது டயரி முக்கியமான காரணம் வந்து தான் இன்ஃபெக்ஷன் தான், நோய் தொற்று. ஏஸ்லாங் நீ வீட்டில் சாப்பிட்றீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வராது. நீ வெளியே ஒரு பெரிய ரிச் ஹோட்டல், ஹை கிளாஸ் ஹோட்டலில் போய் கொஞ்சம் சாப்பிட்டுன்னு வச்சுக்கோங்க, அடுத்த நாளே வயிற்று வலி வரும், வயிற்றால போகும், டயரி ரொம்ப கஷ்டமாக போயிடும். பர்டிகுலர்லி நான்வெஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பாம்பே டெல்லியிலேருந்துலாம் அந்த மீட்லாம் எவ்வளோ கெட்டு அழுகி எவ்வளோ வந்துட்டு அதில் ஃபுட் பாய்சன் வந்துடும். ஸோ வெளியே சாப்பிட்ட உடனே ஒரு டயரினா இட் இஸ் டியூ டு இன்ஃபெக்ஷன் தான். அது பேக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், வைரல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், வைரஸ் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம், எது தான் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ அது முடிஞ்ச அளவுக்கு எல்டர்லி பீப்புள் அவுட் சைட் போகிறது சாப்பிட அவாய்ட் பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணணும். அப்படி போனால் லைட்டாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஹாட் வாட்டர் குடிச்சு வந்துடணும், அதுதான் முக்கியம். இதுக்கு அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்னென்னா, அது வயிற்றில் ஏற்படுற புற்றுநோய்கள். ஓல்டு பீப்புள் வந்து கேன்சர் சம்டைம் கான்ஸ்டிபேஷனாக வரும், கேன்சர் சம்டைம் டயரியாவும் வரும். சப்போஸ் உங்களுக்கு கொலானிக் கேன்சர் எடுத்துட்டீங்க வச்சுக்க, ஒரு 2 3 நாளைக்கு மோஷனே போகாது, திரும்பி 2 3 நாளைக்கு டயரியா வரும், திரும்பி 2 நாளைக்கு பிளட்டு வரும். இப்படி கேன்சர் இந்த ஸ்டமக்கோ இன்டெஸ்டைனோ லார்ஜ் இன்டெஸ்டைன் எங்கே இருந்தாலும் இட் கேன் ப்ரொடியூஸ் சிவியர் டயரியா. ஓகே, டயரியா இது இன்னொரு காரணம். அடுத்த ஒன்று ட்ரக்ஸு. இப்போ நிறைய பேர் வந்து வயசானவங்க நிறைய பேர் ட்ரக்ஸ் சாப்பிட்றாங்க. முக்கியமாக இந்த ஆன்டிபயோட்டிக், கிருமிநாசினி மாத்திரை சாப்பிட்றது, இல்லை லாக்ஸிட்டி அவங்களே எடுத்து சாப்பிட்டுக்கிறது, 2 நாள் மோஷன் போகலையே 1-2 மாதம் சாப்பிடுறது, பல ட்ரக்குனாலே கூட லூஸ் மோஷன் வரும். இதுக்கு அடுத்து என்ன பார்க்குறோம்னா, அந்த இன்ஃபெக்ஷனில் முக்கியமாக வந்து டியூபர்குலோசிஸ், காசநோய் வந்து இந்த இன்டெஸ்டைனஸ் பர்டிகுலர் ஸ்மால் இன்டெஸ்டைன் தாக்கும்போது லேசாக வலிக்கிற மாதிரி இருக்கும், வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கும், ஜுரம் வர மாதிரி இருக்கும், பசி இல்லாமல் இருக்கும், எடை குறைக்கும், பார்த்தா லூஸ் மோஷன் போயிட்டே இருக்கும். டெஸ்ட் எல்லா பொண்ணும் டெஸ்ட் நெகட்டிவ் பண்ணிங்க, மான் டெஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணிங்கன்னா டிபி பாசிட்டிவ், அது கம்ப்ளீட்லி க்யூர் பண்ணுவோம். நவ் டிபி இஸ் ட்ரீட்டபிள், க்யூரபிள். 6 to 9 months லேட்டர் ட்ரக்கில் வந்துருக்கு. இதுக்கு அடுத்து ட்ரக்கை பார்த்தாச்சு, லாக்ஸிட்டின்னு வரும். சில காரணம் என்னென்னா கான்ஸ்டிபேஷன் வந்து ரெகுலராக சிவியர் கான்ஸ்டிபேஷன், அது வந்து இந்த ஃபீக்கல் இம்பேக்ஷன் வரும், இந்த மோஷன் நல்லா டைட்டாக அடைச்சிக்கும், அடைச்சி அதுக்கு மேலே வந்து நீர் கசிவெல்லாம் ஏற்பட்டு அப்படியே ட்ரிப்ளிங் ஆகி ஸ்பியூரியஸ் டயரி சொல்லுவோம், பொய்யான வயிற்றுப்போக்கு. இதுதான் ரியல் டயரியா. ஃபீக்கல் இம்பேக்ஷன் ஆகி அதுலேருந்து ட்ரிப்ளிங் ஆகி வருது. இதுக்கு வந்து அந்த கான்ஸ்டிபேஷனுக்கு ஒரு லாக்ஸேட்டிவ் கொடுத்துருந்தோம்னா அந்த டயரி, அந்த மோஷன் வலிச்சுன்னா டயரி கிளியர் ஆகும். இதுவும் பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக இரிட்டபிள் பவுல்னு சொல்லுவோம். இதுதான் ரொம்ப காமன் மிடில் ஏஜ்லேயும் ஓல்டு IBS, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். அதாவது நல்லா இருப்பாங்க, மைண்டு ரொம்ப டென்ஷன் ஆகும்போது அந்த டென்ஷன் வந்து இட் ரிஃப்ளெக்ட்ஸ் டு த இன்டெஸ்டைன். ஸோ மைண்டு டென்ஷனாக இருப்பாங்க, டயரியா வரும், கொஞ்சம் வயிற்று வலிக்கிற மாதிரி இருக்கும். மைண்டு காமான என்ன ஆகுனா டயரியா நின்று போயிடும், கான்ஸ்டிபேஷன் வரும். ஒரு நாளைக்கு வயிற்றுப்போக்கு, நாளைக்கு மலச்சிக்கல் மாறி வரும். இஸ் வாட் யூ கால் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம். ஸோ மூளையில் நரம்புகள் அதிர்ச்சியாக ஒர்க் பண்ணுறதுனால ஏற்படுது. இதுக்கு நல்ல மருந்து இருந்துகிட்ருக்கு. சம்டைம்ஸ் வேறு இன்னும் சின்ன வயசுல 30 years 40 yearsல ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் கேஸ்ட்ரெக்டமி, ஸ்மால் இன்டெஸ்டைனை கட் பண்ணியிருப்பாங்க. அது நிறைய டைஜஷன் ஆகாமல் அப்சர்வ் ஆகாமல் தே வில் கெட் டயரி, அதனால் வரலாம். சில நேரத்தில் வந்து நம்ம சாப்பிட்ற டயட்னாலே வரும். சில பேர் நிறைய மாம்பழம்னா ஒரு 1 மாம்பழம் சாப்பிட வேண்டியது, இல்லை வாழைப்பழம் ஹெவியாக சாப்பிட வேண்டியது, இல்லை தயிர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் ஹெவியாக சாப்பிட்டா இது பொழுது டயரியா. ஸோ இப்போ டயரியா வந்து பல காரணம் சொல்லுகிறேன். பட் காமனஸ்ட் காசு வந்து நான் முதல்ல சொன்னேன், அதே தான். வெளியில் சாப்பிடணும் ஏற்பட்டு நோய் தொற்று, இன்ஃபெக்ஷன். வீட்டில் சாப்பிட்டு ரொம்ப நீ யாரை பார்த்துன்னு வீட்டில் சாப்பிட்டு எனக்கு வயிற்றாலும் யாரும் சொல்லவே மாட்டாங்க. ஒன்றே சார் இது கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன், வயிறு ஒரே அப்செட் ஆகி வச்சுப்பாங்க. ஸோ முடிஞ்சவரை வெளியே அவாய்ட் பண்ணணும். அப்படி போனால் கூட லைட்டாக சாப்பிட்டு வந்துடணும். சப்போஸ் டயரியா வந்துடுச்சு, என்ன டாக்டர் பண்ணலாம்? ஒன்றும் பண்ணணும்ப்பா, ஒன்றுமே பண்ண விடலாம். நேச்சுரல் அதே க்யூர் பண்ணிக்கும். 1 வாட்டி 2 வாட்டி 3 times போனால் விட்டுருங்க. நிறைய தண்ணி குடிக்கணும். ஏன்னா வாட்டர் லாஸ் ஆகும்போது வாட்டர் ரீப்ளேஸ், கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொஞ்சம் சால்ட் போட்டு கொடுங்க. இந்த மோர் சாப்பிட்லாம், தயிர் சாப்பிட்லாம். அந்த மோரில் என்ன பெனிஃபிட்னா லாக்டோபேசிலஸ் நிறையா இருக்குது. அதாவது நம்ம இன்ஃபெக்ஷன் வந்து லூஸ் மோஷன் வரும்போது குடல் இருக்கிற நல்ல பாக்டீரியெல்லாம் அழிச்சு போயிடும். ஸோ அதுக்கு நல்ல பாக்டீரியா எப்படி வரும்னா, நம்ம மோர் எடுத்து நீங்கள் 1 டம்ளர் 2 டம்ளர் கொஞ்சம் சால்ட் போட்டு குடிச்சு பாருங்கள். டயரின்றதோட அந்த லாக்டோபேசிலஸ் நல்ல பாக்டீரியா இன்க்ளூட். தயிர் சாப்பிட்லாம். இல்லை சார் எனக்கு கொஞ்சம் சாலிடாக சாப்பிட்னா பொட்டேட்டோ, பாயில்டு பொட்டேட்டோ,
பாயில்டு ஆப்பிள், பாயில்டு கேரட் இதெல்லாம் சாப்பிட்லாம். ஒரு கஞ்சி சாப்பிட்லாம், ஏர்ரூட் கஞ்சி சாப்பிட்லாம். இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. ஒரு எலக்ட்ரால் பவுடர் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் போடுறீங்க. இப்போ என்ன எடுத்த உடனே ஆன்டிபயோட்டிக் போட்டுறாங்க. ஆன்டிபயோட்டிக் அன்றைக்கி டெம்பரரி இருக்கிற 2 நாள் கழிச்சு இந்த பாக்டீரியானுக்கு மறுபடியும் டயரியா வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு டயரியா வந்துன்னா 1 or 2 days நாமளே மேனேஜ் பண்ணிக்கலாம். பை டயட் ரெஸ்ட்ரிக்ஷன், நான் சொன்ன ஃப்ளூயிட் பேலன்ஸ்னால. இதுக்கு மீறிச்சுன்னா இன்னும் டாக்டர் கன்சல்ட் பண்ணி அவங்க கொடுக்குற மாத்திரை சாப்பிடுங்க. ஸோ டயரியாங்கிறது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் ஓல்டேஜ். அது வருது சாதாரண வந்தாலும் நாமளே தைரியமாக அதை சிகிச்சை எடுத்து நம்ம நல்லா நம்மளே குணப்படுத்திக் கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். இது பூங்காற்று நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.